ஹே ஆல், இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியோட ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? பிரெட்டில் எப்போவுமே பிரெட் ஆம்லேட், டோஸ்ட் இந்த மாதிரி தானே செஞ்சு சாப்பிட்ருக்கோம். பட் இன்னைக்கு நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். அண்ட் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீலுமே கொடுக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு பவுலில் ஒரு எக் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் நான் வந்து ஒரு எக் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எத்தனை எக் வேணுமோ அத்தனை எக் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, லாஸ்ட்டாக புதினா மல்லி. உங்ககிட்ட வந்து கேப்சிகம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சீசனிங் ஆட் பண்ணிக்கணும். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெப்பர், சால்ட்டு இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேனில் லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம பண்ணி வச்சிருந்த எக்கை வந்து இதில் ஆட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் அதுக்கு மேலே நான் 2 பிரெட் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒரு பிரெட்டில் வந்து நான் மைனஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து சாஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று பிரெட்டில் வந்து நான் சீஸ் ஆட் பண்ணியிருந்தேன். இதில் சீஸ் தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். அதனால் சீஸ் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 2 சைடுமே டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சீஸி பிரெட் ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடும். நம்ம எப்பவும் சாப்பிட்ற பிரெட் ஆம்லேட் மாதிரி இருக்காது. இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் டேஸ்டிங்காக என்னோட அம்மாட்ட கொடுத்து அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாரி நான் உங்களை இன்னும் ஒரு குட்டி ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பாய் கைஸ்.